நகரத்து அங்காடியில சில வீட்டு சாமான்கள் வாங்கணும். அதுக்காக ஒரு நாள் ராமன் நடைப்பயணமா நகரத்தை நோக்கி புறப்பட்டான். பையில அதிகம் இல்ல, மனசுல ஆசை கூட இல்ல. வேலை முடிஞ்சா போதும், அதுதான் அவன் எண்ணம். அப்படியே யாருமே இல்லாத ஒரு காட்டுப்பாதை. அந்த நேரம்தான் ஒரு உருவம் அவனை வழிமறிச்சது. பார்க்க பயங்கரமா, ஆனா கண்கள்ல ஒரு வலி. என்னை திருமணம் செய்து கொள். ராமன் ஒரு நொடிக்கு நடுங்கி போனான். பின்னர் சுதாரிச்சுக்கிட்டு மெதுவா கேட்டான். ராமன், நான் ஏன் உன்னை திருமணம் செய்யணும்? அந்த உருவம் மெதுவா சொன்னது. நான் ஒரு இளவரசி, ஒரு முனிவரின் சாபத்தால இப்படி பூதமா மாறினேன். ராமன் கவனமா கேட்டான். ராமன், முனிவர் ஏன் உன்னை சபிச்சார்? ஒரு நாள் என் தோழிகளோட ஒரு தடாகத்துக்கு நீராட போனேன். அருகே ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அறிவில்லாம தடாக நீரை கையால அலைந்து அவர் மேல தெளிச்சு விளையாடிட்டேன். அவரோட தவம் களைஞ்சது. அந்த கோபத்துல நீ பூதமாக போன்னு சபிச்சார். நான் அழுது கேட்டப்போ ஒரே ஒரு வழி சொன்னார். நற்பண்புகள் நிறைய இருக்கிற ஆண் உன்னை மணந்தாதான் சாபம் தீரும்னு. ராமன், அந்த ஆண் நான் தான்னு எப்படி முடிவு பண்ணின? பூதம் சிரிச்சு சொன்னது. வழியில இருந்த சத்திரத்துல நீ நடந்துகிட்ட காரியங்களால. அப்புறம் ஒவ்வொன்னா சொல்லுச்சு. பசியில் மயங்கிய முதியவருக்கு உன் கட்டுச்சோற்றை கொடுத்தது. மேட்டுல வண்டி ஏற முடியாம சிரமப்பட்ட வண்டிக்காரருக்கு உதவியது. கொள்ளையர்கள் வந்தப்போ மூதாட்டி வைத்திருந்த மிளகாய் பொடியை பயன்படுத்தி எல்லாரையும் காப்பாத்தியது. இதெல்லாம் பார்த்தப்போ நீ நல்லவனில்லாம எப்படி இருக்க முடியும்? ராமன் சில நிமிஷம் அமைதியா இருந்தான். பிறகு சொன்னான், என்னால உனக்கு சாப விமோசனம் கிடைக்குதுன்னா அது சந்தோஷம்தான். ஆனா நான் ஒரு சாதாரண குடியானவன். என்னை மணந்தா நீ எளிமையான வாழ்க்கைதான் வாழணும், இளவரசி வாழ்க்கை இல்ல. என்னிடம் ஒரு பெரிய புதையல் இருக்கு, அதை உனக்கு சீதனமா தர்றேன். அதை கேட்டதும் ராமன் சிரிச்சான். என்னாலதான் உனக்கு சாபம் வந்தது. செல்வம் உனக்கு ஆணவத்தை தந்தது. அந்த புதையல் நாட்டுக்கே சொந்தம். நான் அதை அரசிடம் ஒப்படைப்பேன். இந்த நிபந்தனைக்கு நீ சம்மதிச்சா நான் உன்னை மணப்பேன். அந்த நொடியிலே பூதம் ராமனோட கால்ல விழுந்து வணங்கிச்சு. செல்வத்தை விட நற்பண்பை தேர்ந்தெடுத்த உன் மனசுதான் எனக்கு மீட்பு கொடுத்தது. அடுத்த நொடியிலே அது ஒரு அழகான இளநங்கையாக மாறியது. ராமன் அவளை தன் ஊருக்கு கூட்டிச் சென்றான். அவளை தன் துணைவியாக்கி எளிமையான ஆனா அழகான இல்லறம் கண்டான்.